சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இந்த நாளில் திருச்சபை எப்பொழுதுமே நமக்கு இயேசுவனுடைய அந்த 3 சோதனைகள், பாலைவனத்தில் அவருக்கு தோன்றிய சோதனைகளை எப்பொழுதுமே நமக்கு ஒரு முக்கியமான வாசகமாக நமக்கு தருகின்றது. இந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய எண்ணத்தில் முதலில் எழுந்த ஐயம் இதுதான். சரி, இவர் இப்படி சோதிக்கப்பட்டார் என்பது நற்செய்தி எழுதினவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது? அந்த கேள்வி. இதிலிருந்து இது எப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இயேசுவே தன்னுடைய சோதனைகளை பற்றி தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். எவ்வளோ அடிக்கடி சொல்லியிருக்கிறாருனாக்கா அவ்வளோ டீட்டெயிலாக அவங்க ஞாபகம் வச்சுட்டு 3 முதல் காஸ்பல் 3லுமே இந்த சோதனை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு அருமையான ஒரு எண்ணம். இயேசு ஒரு முறை சொல்லுவார், நான் உங்களை என்னுடைய பணியாட்களாக நினைக்கவில்லை, என்னுடைய நண்பர்களாக நினைக்கிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான விஷயம். கடவுள் நம்மளை ஒரு சர்வெண்ட்ஸ் மாதிரியோ அல்லது ஸ்லேவ்ஸ் மாதிரியோ ட்ரீட் பண்ணாமல் நண்பர்கள் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணி அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளை கூட அப்போஸ்தலர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார் என்பது அவருடைய ஒரு மிகவும் அருமையான ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு கியூரியாசிட்டி. இயேசுவை சோதனை செய்தது யார்? பேய், பசாசு, சாத்தான் என்று நாம் பொதுவாக வாசிக்கிறோம். நற்செய்தியிலும் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஆனால் உண்மையில் பேக்ரவுண்டில் கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா, இது கடவுளே தான் இந்த சோதனை பண்ணுறாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஏனென்றால் இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது, நீரே என் மகன், உம்மில் நான் பூர்வப்படுகிறேன் என்று சொல்ல அதே கடவுள் தன்னுடைய தூய ஆவி அனுப்பி இயேசுவை சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்துக்கு அழைத்து செல்கிறார். The Spirit took him to the desert to be tempted. கடைசியில் இந்த சாத்தானே கடவுள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஏனென்றால் கடவுளுக்கு தாம் அன்பு செய்கிறவர்களை சோதிக்கின்ற ஒரு பழக்கம் உண்டு. ஆதாம் ஏவாளிலிருந்து ஆரம்பித்து ஆபிரகாம், மோயிசன், இப்படி பலரை அவர் சோதித்திருக்கிறார். ஆனால் கடவுள் நம்மை சோதிப்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை திடப்படுத்துவதற்காக. அப்படித்தான் நாம் இந்த 3 சோதனைகளையும் நாம் பார்க்க வேண்டும். இயேசு இப்பொழுது தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். முதல் சோதனை என்னவென்றால், தான் யார், தன்னுடைய ஐடென்டிட்டி என்பது மிகவும் முக்கியமானது. உண்மையில் பார்க்க போனால் முதல்ல பேய் சாத்தான் என்ன கேட்கிறது? நீ கடவுளின் மகனானால் இந்த கல்லை அப்பமாக மாற்று. ஆகினால் உண்மையான சோதனை கல்லை அப்பமாக மாற்ற முடியாதுங்கிறதுனால இல்லை, நீ உண்மையிலே கடவுளுடைய மகன் என்று நம்புகிறாயா என்பதுதான் உண்மையான சோதனை. அதனால் தான் அந்த சாத்தான் அடிக்கடி நீ கடவுளின் மகன் என்றால் இங்கிருந்து கீழே கொதி என்றெல்லாம் திரும்பவும் மீண்டும் ஒரு முறை சொல்லி, ஏன்னா அவர் உன்னை காப்பாற்றுவார். நாமெல்லாம் நிறைய முறை கடவுளுடைய மகன் நான், மக்கள் நான் மகள் என்று நம்புவதில்லை. உண்மையிலே நாம் அந்த நம்பிக்கையில் வாழ்வதில்லை. ஆதாம் ஏவாள் செய்த பெரிய பாவமும் இதுதான். கடவுள் அவர்கள் இருவரையும் படைத்து தன்னுடைய வீட்டில் வைத்து என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். ஆனால் சாத்தான் என்ன சொன்னது? நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கிடையாது, நீங்கள் அவருடைய பணியாட்கள், அவருடைய அடிமைகள். அதனால தான் இந்த மரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் அவரை மாதிரி ஆயிடுவீங்க அப்படி சொல்லி சாத்தான் அவர்களை சோதித்தது. இங்கே என்ன சோதனை? ஏவாளும் ஆதாமும் தாம் பிள்ளைகள் இல்லை போல என்ற அதாவது இறைவன் தன்னுடைய உண்மையான தந்தை என்பதை, தான் அவருடைய உண்மையான பிள்ளைகள் என்பதையும் மறந்து, அதுதான் மிகப்பெரிய திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி. அதாவது தான் யார் என்பதை மறந்து விடுவது. நான் உண்மையில் இறைவனுடைய மகன் என்றால் மற்றவைகளாம் எனக்கு முக்கியமாக இருக்காது. உதாரணமாக பிரெட், கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி, வெல்த், இது எனக்கு முக்கியமாக இருக்காது. இரண்டாவது, எனக்கு விருப்பப்பட்டதே செய்வதற்கு எனக்கு முக்கியமாக இருக்காது. இறைவனுடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியமாக இருக்கும். மூன்றாவது, இந்த உலகத்தையெல்லாம் ஆள வேண்டும் என்ற பேராசையும் எனக்கு இருக்காது. ஏனென்றால் நான் ஏற்கனவே இறைவனுடைய திருமகன், நான் இந்த உலகம் அண்ட சராசரத்திற்கும் ஒரு இளவரசன் தான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் நான் இறைவனுடைய மகன் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. ஆகினால் அன்புக்குரியவர்களை, இந்த சோதனைகளிலிருந்து நாம் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் உண்மையில் இறைவனுடைய மக்கள், இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை. அதை புரிந்து கொண்டால் நாம் எல்லா சோதனைகளையும் வாழ்க்கையில் எளிதாக வென்றுவிடலாம். God bless you.